இது நியூஸ் செவனுக்காக கும்பகோணத்துலேருந்து உங்கள் விஸ்வா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபேஸ்புக்கில் எப்படி சில செட்டிங்லாம் செய்கிறது, அதோட நம்ம எந்த இடத்துலேருந்து சாட் பண்ணுறோம், மெசேஜ் பண்ணுறோங்கிறத மற்றவங்க எப்படி தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது, அப்புறம் பாஸ்வேர்டு அண்ட் அடிஷ்னல் ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் அட்ரஸ்லாம் எப்படி அடிஷ்னலாக கொடுத்துக்கிறது. சப்போஸ் ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுத்துருந்து ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருந்து அது ஏதாவது சப்போஸ் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா எப்படி ரெக்கவரி பண்ணுறது ஃபேஸ்புக்கை, இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதோ வந்துடுறேன். ஃபேஸ்புக்கு உள்ளே போயிடுறோம். உள்ளே போனோடனே உங்களுக்கு இந்த 3 டாட்ஸ் இருக்குல்ல, இதுதான் ஆப்ஷனு. இது உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இது லேட்டஸ்ட் வெர்ஷன் ஃபேஸ்புக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்கில் அதோ இருக்குது பாருங்கள். செட்டிங்கில் அப்ளிகேஷன் செட்டிங் உள்ளே வந்துருங்க. உள்ளே வந்தீங்கன்னா 3ஆவதாக இருக்குது பாருங்கள், லொக்கேஷனுங்கிறது. இது வந்து ஆல்ரெடி டிக்கில் இருக்கும். நான் டிக்கை எடுத்து விட்ருக்கேன். அதனால் டிக்கில் இருந்ததுன்னா நீங்கள் எங்கேருந்து பண்ணுறீங்கிறத உங்களால் கெஸ் பண்ண முடியும். இதை எடுத்து விட்டுட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எங்கேருந்து மெசேஜ் பண்ணுறீங்கன்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் அடிஷ்னலாக ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் அட்ரஸ் எப்படி கொடுக்கணும்னா, அக்கௌண்ட் செட்டிங்கில் வந்துட்டிங்கன்னா உள்ள ஃபஸ்ட் ஆப்ஷன் ஜெனரல், இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து நேம் மாற்றிக்கலாம். நேம் மாற்றலான்னா இன்றைக்கி நேம் மாற்றுறீங்கன்னா இன்னையிலேருந்து 90 நாள் நீங்கள் நேம் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ண முடியாது. அதுக்கு ஃபேஸ்புக் இடம் தராது. தொடர்ந்து அதே தப்பை செஞ்சிங்கன்னா 10 நாள் இல்லை 15 நாள் உங்களை பிளாக் பண்ணிவிடுவாங்க. நான் இப்போ ரீசெண்டாக தான் அதை போய்ட்டு நேம் மாற்றினேன். அதனால் நீங்கள் இதில் நேம் போய்ட்டு மாற்றிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இதில் போய்ட்டு கடைசி நேம் லாஸ்ட் நேம் மட்டும் கொடுத்துங்க. மிடில் நேம் கொடுக்க தேவையில்ல. கொடுத்துட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். அடிஷ்னல் இமெயில் அட்ரஸ் கொடுக்கணுன்னா உங்களுக்கு என்னோடய ஒரே இமெயில் அட்ரஸ் இது கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு ஆடு கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை ஆடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுத்து பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா இது எதனாலன்னா, உங்களுக்கு வந்து பிற்காலத்தில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா உங்களுக்கு ரெக்கவரி பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடிஷ்னலாக ஃபோன் நம்பரும் கொடுத்து வச்சிங்க. இப்போ நீங்கள் வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா அந்த நம்பர் கொடுத்துருப்பீங்க. நீங்கள் சப்போஸ் இந்தியாவுக்கோ இல்லை உங்களோட தாய்நாட்டுக்கோ போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த நம்பரை நான் அங்கே யூஸ் பண்ண விட்டேன், அதுக்கு வந்து பாஸ்வேர்டு அனுப்பி வச்சுருக்கோம், ரெக்கவரி பண்ணுறப்ப இதெல்லாம் தேவைப்படும். அதனால் அடிஷ்னல் நம்பர் கொடுத்து வச்சிங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் இருக்குது. ஃபோனில் போய்ட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னா செட் பண்ணி வச்சுக்கலாம். அது இருக்கு பாருங்கள், டெக்ஸ்ட் மெசேஜிங் டூ. இந்த என்னோடய நம்பர் வச்சுருக்கேன். மொபைல் பின்னு, ஏன்னா கண்ணாப்பின்னு அடுத்தடுத்த மொபைலில் நான் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறதுனால அதை நான் பின்னை டிசேபிள் பண்ணி வச்சுருக்கேன். நோட்டிஃபிகேஷனை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா சும்மா மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் பார்த்துங்க. அடுத்தது பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். கரண்ட் பாஸ்வேர்டை போட்டுட்டு 1 மாதத்துக்கு ஒரு நட இல்லை 2 மாதத்துக்கு ஒரு நட ஃபேஸ்புக்கில் நீங்கள் பாஸ்வேர்டை மாற்றிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஹேக் பண்ணாமல் இருப்பாங்க. என்ன ஹேக் பண்ணுறாங்கன்னா, ஹேக் பண்ணுறது எப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு அப்ளிகேஷனை போய்ட்டு ப்ரௌசரில் தேடுறப்ப அப்போ வந்து இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டு இந்த இடத்துல கொடுத்தா தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு போக முடியும்னு கேட்டிருப்பான் இங்கேயோ. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அப்போ கொடுத்துருந்ததை வந்து அப்படியே காப்பி பண்ணி கொண்டாந்து இங்கே போட்டுருவாங்க, முக்கியமானது இதாக இருந்தால். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் அப்பப்போ பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கிறதுல எந்த ஒரு இதுவுமே இல்லை. எழுதி வச்சுட்டு கூட சேஞ்ச் பண்ணிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரைவேசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் சுய கட்டுப்பாடுங்கிற மாதிரி அந்த இது இருக்கும். இதில் தான் எல்லா டீட்டெயில்ஸுமே வரும். மொபைலோட நெட்வொர்க்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, கொஞ்சம் பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா ப்ரைவேசி வந்துருச்சு. ஹூ கேன் சி யுவர் ஃபியூச்சர் போஸ்ட் பப்ளி கொடுத்துக்கலாம். ஹூ கேன் சென்ட் யூ ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட். நான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது என்னோடய ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தான் எனக்கு ரிக்வெஸ்ட் கொடுக்குற மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ போயிட்டு என்ன பார்க்குறேன்னு, யார் வேணுமே எனக்கு ரிக்வெஸ்ட்டு கொடுக்கட்டுமேனு எவரி ஒன்றில் வச்சிடுறேன். இது நல்லா புரிஞ்சுங்க. யாரெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ்னால் என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் எனக்கு ரிக்வெஸ்ட்டு கொடுக்குற மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ போய்ட்டு எவரி ஒன்று கொடுத்துட்டேன். யாரெல்லாம் உங்களோட ஃபியூச்சர் போஸ்ட்டு, அதாவது இமெயில் அட்ரஸை பார்க்கலாம், உங்களோட இமெயில் அட்ரஸை யார் பார்க்கட்டும்னு இருக்குது. நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸு மட்டும் வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கலாம், இல்லை எவரி ஒன்று கூட வச்சுக்கலாம் உங்களோட இமெயில் அட்ரஸ் பார்க்குறது. அடுத்தது யாரெல்லாம் உங்களோட ஃபோன் நம்பரை பார்க்கலான்னு இருக்குது. இதில் வந்து நான் எவரி ஒன்று வச்சுருக்கேன். ஏன்னா நான் பேஜ் வச்சுருக்கிறதுனால நிறையா பேர் நம்மளோட நம்பர் தேடுவேன். எவரி ஒன்று வச்சுருக்கேன். அடுத்தது டைம்லைன் இது இருக்கட்டும், அது அப்படியே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, இவ்வளோ தான். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் என்ன வேறு நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்கலாம். பார்ப்போம் இதில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். நோட்டிஃபிகேஷன்லேயே அதே தான் வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இதில் என்ன ஸ்பெஷலாக இருக்குன்ட்டு.
நோட்டிஃபிகேஷனில் ஆன் ஃபேஸ்புக்குன்னு இருக்குது. டீம்ஸ் ஆஃப் கண்டிஷன் இமெயில் ஆமாம் இதோ இருக்கு பாருங்கள். ஆல் நோட்டிஃபிகேஷன் எக்ஸப்ட் த ஒன் unsubscribe ஃப்ரம் யூ ஒன்லி நோட்டிஃபிகேஷன் அபவுட் யுவர் அக்கௌண்ட் செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி. ஆமாம் இதில் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மெயில் அட்ரஸில் வெறும் ஃபேஸ்புக்குன்னு மெயில் வந்து சாவடிச்சதுன்னா இதில் போய்ட்டு செட் பண்ணிவிடுங்க. ஓகே, இதில் வேறு ஒன்றும் பார்க்குற மாதிரி இல்லை இப்போதைக்கு, இது போதும். அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 அப்ளிகேஷன். பிசேஃப் பர்சனல் சேஃப்டி அப்ளிகேஷன், பபுள் வித் சாகா, 22 அதர் அப்ளிகேஷன். இதை வச்சு தான் சில இதெல்லாம் இது பண்ணுறாங்க. அதனால் இது கொஞ்சம் பார்த்துங்க. இது கூட அப்ளிகேஷன் அதர் யூசர்ஸுங்கிறத டிசேபிள் கூட பண்ணிடலாம். ஏன்னா இது வழியாகவே நிறையா இதாகும். எப்படி டிசேபிள் பண்ணுறது? சரி பார்ப்போம். சரி பாருங்கள், இதுதான் மெயின். அதுதான் உங்களுக்கு. இதெல்லாம் கூட விடுங்க, கண்ணாப்புனா நோண்டிகிட்டு இருக்காதிங்க. ஓகே, தேங்க்யூ. நான் மறுபடியும் ஒரு நல்ல அப்ளிகேஷனோட நான் உங்களை மறுபடியும் பார்க்குறேன். ஓகே, தேங்க்யூ.